வணக்கம் நேயர்களே, இன்றைக்கு நம்ம பார்க்கக்கூடிய திரைப்படம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்தியன் பாகம் 2. முதல் முறையாக நம்ம சேனலில் வந்து இந்தியன் பாகம் 2 திரைப்படத்திலேருந்து இந்த படத்துடைய ரிவ்யூ வந்து தொடங்க ஆரம்பிச்சிருக்கோம். இன்று நம்ம பண்ணக்கூடிய இந்த முதல் திரைப்படத்தோட ரிவ்யூ எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்தியன் பாகம் 2 சிரிப்பாக சிரிக்குது. இதுதான் நம்ம சொல்ல தோணுது. ஏன்னா பாகம் 1 இருந்த அளவுக்கு பாகம் 2 திரைப்படம் சங்கர் எடுத்திருக்காருன்னு பார்த்தா அதில் முட்டை தான் நம்ம போடணும். ஏன்னா அந்த அளவுக்கு வந்து கேவலமாக இருக்குது படம். இந்த படத்தை யாரும் போய் பார்த்துடாதீங்க. அப்படி பார்த்தீங்கன்னா உங்கள் பாக்கெட்டில் இருக்கிற பணம் இழந்து நீங்கள் வயிறு எரிஞ்சு தான் வெளியே வருவீங்க. ஏன்னா ஆரம்பத்துலேருந்து கடைசி வரைக்கும் இந்த படத்தை பார்த்த ஒரு அனுபவத்தில் நான் சொல்கிறேன். இந்த படத்தை தயவு செய்து போய் யாரும் பார்த்துடாதீங்க. பார்த்தீங்கன்னா உங்கள் பணம் வந்து கறி ஆகிறது வந்து நிச்சயமாக இருக்கும். ஏன்னா இந்தியன் பாகம் 1 வந்து நம்ம பயங்கரமாக வந்து என்ஜாய் பண்ணி பார்த்தோம். ரொம்ப சூப்பராக இருந்தது. பாகம் 2 அதுக்கு பின்னர் வந்த திரைப்படம் கிட்டத்தட்ட பல ஆண்டுகள் கழித்து அந்த திரைப்படத்தை எடுத்தாங்க. நிறைய பிரச்சனைகளுக்கு பிறகு இந்த திரைப்படத்தை வந்து கமலஹாசன் வந்து ஒத்துக்கிட்டு இயக்குனர் சங்கர் அவர்களும் வந்து இணைஞ்சு உதயநிதி அவர்களுடைய ஒத்துழைப்பில் இந்த திரைப்படம் வந்து எடுத்திருந்தாங்க. இந்த திரைப்படத்துக்கு சங்கருக்கும் கமலஹாசனுக்கும் இருந்த ஆரம்ப கட்டத்தில் இருந்த ஒரு பிரச்சனையை கமலஹாசன் பயன்படுத்தி கொண்டாரா, அதனால் பழி வாங்கிட்டாரான்னு கூட நம்ம இந்த திரைப்படத்தை குறித்து நம்ம பார்க்கலாம். ஏன்னா கமலஹாசன் பொறுத்த வரைக்கும் கதையில் உள்ள புகுந்து கதையை மாற்றி அமைக்கக்கூடியதில் அவர் வல்லவராக திகழ்வார். ஏன்னா சங்கர் திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் எப்படி இருந்தாலும் வந்து நம்ம 100% ஒரு 60% இல்லை 70% மார்க்காக நம்ம கொடுப்போம். ஆனால் 100க்கு 0 அளவுக்கு இப்போ வந்து இந்த இந்தியன் பாகம் 2 வந்து இப்போது அதோடைய ரிவ்யூஸ் வந்து அவ்வளோ கேவலமாக போயிட்டு இருக்குதுன்றது நம்ம பார்க்கலாம். ஏன்னா இந்த படத்தை ஆரம்பத்துலேருந்து கடைசி வரைக்கும் பார்க்கும்போது எப்படி இருக்குன்னா, அந்த மேக்கப் போட்டு கமலஹாசனுக்கு போட்டிருக்க அந்த மேக்கப் வந்து தசாவதாரத்தில் வர கேள்விக்கு கிழவன் கெட்ட போட்ட மாதிரி ஒரு கெட்டப்பை போட்டு கூப்பிட்டு வந்து நடிகர் கமலஹாசனை நடிக்க வச்சிருக்கிறது வந்து ரொம்ப கேவலமாக இருக்குது. கமலஹாசன் அவர்கள் வந்து இந்த கதையை உள்ள வந்து இந்த கதையை மாற்றி அமைச்சிட்டாரா அப்படின்ற ஒரு கேள்வியும் வந்து முன்வைக்க தோணுது. ஏன்னா கமலஹாசன் வந்து சாதாரணமாக ஒரு கெட்டப்பை வந்து ஒத்துக்க மாட்டார் அவ்வளோ சீக்கிரத்தில். அந்த கெட்டப்பை வந்து பார்த்து பலமுறை அதை ரசித்து அவருக்கு பிடிச்சிருந்தா மட்டும்தான் அந்த திரைப்படத்தில் ஒத்துக்குவார். அந்த படத்தில் நடிக்கிறதுக்காகவும் அந்த கெட்டப்பை போடுறதுக்காகவும். அப்படி இருக்கும்போது அவருக்கே தெரியும் இது ஒரு கேவலமான கெட்டப்பாக இருக்குது. தசாவதார கேள்விக்கு கிழவன் கெட்டப்பை போட்ட மாதிரி இருக்குது. இந்த கெட்டப்பை போட்டுட்டு நம்ம இந்த படத்தை ஃபுல்லாக நடிச்சோன்னா பாகம் 1க்கு நமக்கு இருந்த எதிர்பார்ப்புக்கும் வரவேற்புக்கும் பாகம் 2க்கு நமக்கு இருக்குமா இருக்காதான்ற ஒரு எண்ணம் அவருக்குள்ளேயே கண்டிப்பாக தோணி இருக்கும். அப்படி இருந்தும் சங்கரை பழி வாங்கிட்டாரா கமலஹாசன் தான் பார்க்கணும். இது தொடர்ந்து இந்த படத்தோட கதையை நம்ம பார்க்க வந்தோம்னா என்னென்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, கல்வியை வந்து முக்கியத்துவமாக எடுக்கிறாங்க. அதாவது கல்வி கடன் வந்து இந்தியா முழுக்கம் வந்து தனியார் வங்கிகளில் கொடுக்கப்படுது. நிறைய கல்வி கடனில் வந்து கல்வியின் கடனை திருப்பி செலுத்த முடியாத மாணவர்கள் வந்து உயிரிழக்கக்கூடிய செய்தியெல்லாம் நம்ம நிறைய பார்த்துருப்போம். மாணவர்களுடைய வழியை வந்து சொல்லக்கூடிய அளவில் ஒரு கதையை வந்து எழுதியிருக்காரு. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பழசாக இருக்க மாதிரி தான் எல்லாருக்கும் தோணுது. ஏன்னா இப்போ வந்து ரொம்ப பரபரப்பாக போயிட்டு கொண்டு இருக்கிறது வந்து நீட் தேர்வு குறித்துலாம் போயிட்டு கொண்டு இருக்கு. நீட் தேர்வு மூலமா வந்து மாணவர்கள் வந்து உயிரிழக்கக்கூடியது இந்தியா முழுவதும் நடக்கிறது. இந்த சம்பவத்தை குறித்து ஒரு இடத்துலையும் பேசலை. இதில் வந்து என்னென்னா கல்வி கடனை குறித்து பேசியிருக்காங்க. கல்வி கடனால் மாணவர்கள் பாதிக்கப்படுறாங்க அப்படின்ற சொல்லுவாங்க. ஆனால் பல மாணவர்கள் வந்து கல்வி கடனால் பயணம் அடைஞ்சிருக்காங்கன்றது இதில் ஒரு மறுக்க முடியாத உண்மையாகவும் இருக்குது. பல மாணவர்கள் வந்து படிக்க முடியாத சூழ்நிலையில் கல்வி கடன் பெற்று படித்து நல்ல வேலைக்கு போய்ட்டு அந்த கடனை அவங்க திருப்பி செலுத்தியிருக்காங்கன்றதை நம்ம இந்த இடத்துல பார்க்கலாம். அப்படி இருக்கும்போது மத்திய அரசையும் வந்து பகிரங்கமாக விமர்சிக்கக்கூடிய வகையில் இந்த திரைப்படம் அமைஞ்சிருக்கு. அதில் வந்து 0% கூட நம்ம வந்து குறை சொல்ல முடியாது. எல்லாமே வந்து தரமாக பண்ணியிருக்காரு. அந்த கதையோட நவுத்தி சென்ற இடம்லாம் பார்த்தீங்கன்னா தரமாக பண்ணியிருக்காரு. அதில் விஜய் மாலியா வந்து 12,000 கோடி வந்து அடிச்சுக்கிட்டு வெளிநாட்டில் போய் செட்டில் ஆகிட்டு அவர் அங்கே அடிக்கக்கூடிய கூத்துக்களும் கும்மாளங்களும் வந்து இந்த திரைப்படத்தில் வந்து சங்கர் வந்து தெளிவாக காட்டியிருக்காருன்னு தான் சொல்லணும். அதே நேரத்தில் வர்மக்கலையை குறித்து கமலஹாசன் அவர்களுக்கு ஒரு புரிதல் இருக்கா இல்லையா, இல்லை தெரிஞ்சு செய்கிறாரா தெரியாமல் செய்கிறாரா, இல்லை இயக்குனர் சங்கர் அவர்களுக்கு தெரியுமா தெரியாதான்னு கூட தெரியல. ரொம்ப ஒரு யூகிக்க முடியாத அளவில் ஒரு வர்ம கலைகளை வந்து இதில் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்கன்னு தான் பார்க்கணும். அதில் ஒரு குறிப்பாக ஒரு சண்டை காட்சியின் போது பார்த்தீங்கன்னா அந்த வர்மக்கலையை நடிகர் கமலஹாசன் அவர்கள் பயன்படுத்தும் போது அந்த வில்லன் ஆரம்பத்தில் முதல்ல ஒரு வில்லனை வந்து சந்திப்பார். அந்த வில்லன் தான் வந்து கல்வி கடனுக்காக அவர் பின்னாடி இருக்கக்கூடிய அந்த பெரிய ஊழல்களை வந்து அவர் வெளிச்சத்துக்கு கொண்டு வர்றார். அவர் தான் யாருன்னா விஜய் மாலியாவுடைய
எக்ஸாம்பிள் பிம்பமான கேரக்டர் அவர். அந்த கேரக்டரை வந்து கமலஹாசன் வந்து கொலை செய்யும் போது ஒரு வர்மக்கலையை பயன்படுத்துவார். அந்த வர்மக்கலை என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த வர்மக்கலையை அவர் அடித்தோன்னா இந்தியனுக்கு உரிய ஒரு பாணியில் அந்த வர்மக்கலையில் அவர் அடித்த உடனே அந்த விஜயமாலியா கேரக்டரில் இருக்கக்கூடியவர் வந்து ஒரு பெண்ணாக மாற்றப்படுவார். பெண்ணுக்குரிய ஒரு சுபாவங்கள், அதுக்கான ஒரு என்ன சொல்கிறது, அதுக்கான ஒரு சுபாவங்கள்லாம் அவருக்கு வர ஆரம்பிச்சிடும். அப்படி பண்ணும்போது அவர் ஒரு திருநங்கையாகவே வந்து கொஞ்சம் நேரத்துக்கு வரும். அதுலேருந்து ஒரு 2 நிமிஷத்துக்கு அந்த காட்சிகளை வந்து அவங்க திரை அமைச்சிருப்பாங்க. பிறகு வந்து கத்தியால் குத்தி சாவடிச்சிருவார் கமலஹாசன். ரெண்டாவது வந்து வர்மக்கலையை வந்து கமலஹாசன் வந்து மீண்டும் பயன்படுத்தும் போது சண்டை காட்சியில் அதில் வந்து வில்லனை வந்து சாவடிக்கும் போது பார்த்தீங்கன்னா, அந்த வில்லனுக்கு வந்து அந்த வர்மக்கலையை பயன்படுத்தினோடனே அவருக்கு வந்து வாயிலேருந்து எச்சி வந்து வெளியே வந்துடும். அந்த எச்சி வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கும். அதனால் உடலில் இருக்கக்கூடிய முழுக்க இருக்கக்கூடிய அந்த நீர் வந்து வற்றி போய் அவர் இறந்து போகிற மாதிரி ஒரு வர்மக்கலையை காட்டியிருக்காங்க. கமலஹாசன் அவர்கள் வந்து வில்லனை சாவடிக்க முன்படுவார். வில்லனுடைய கோட்டை பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு தங்க சுரங்கமாக இருக்கும். அவருடைய கழிப்பிடம் கூட தங்கத்தில் தான் அமைஞ்சிருக்கும். அப்படி இருக்கும்போது இதெல்லாம் நிறைய நம்ம இந்த காட்சிகள்லாம் நம்ம பார்த்துருக்கோம். நம்ம இதுலேயே பார்த்துருக்கோம். நிறைய வீடியோக்கள் நம்ம விமர்சனமாக பரவுறதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். அதெல்லாம் வந்து இந்த திரைப்படத்தில் காட்டியிருக்காங்க. ஆனால் அதெல்லாம் யார் பயன்படுத்துகிறான்றது அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய எக்ஸாம்பிளெல்லாம் எதுவுமே காட்டலை. இதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த அது மாதிரியான சொத்துக்களை சேர்த்து மக்களை ஏமாற்றி சொத்துக்களை குவிக்கக்கூடியவர்களை எப்படி பண்ணியிருக்காங்க, கொலை பண்ணியிருக்காரு, சாக்கடிச்சிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கமலஹாசன் வந்து அதுக்கும் ஒரு வர்மக்கலை தான் அவர் வந்து பயன்படுத்துறாரு. இந்தியனுக்கு உரிய பாணியில் அந்த வர்மக்கலையை அவர் பயன்படுத்தும் போது அதில் வந்து குதிரை எப்படி நிற்காமல் ஓடிக்கொண்டே இருக்குமோ அதே மாதிரி வந்து இந்த வர்மக்கலையை பயன்படுத்தணும். வில்லன் வந்து நிற்காமல் ஓடிக்கொண்டே இருப்பார். கிட்டத்தட்ட காவல்துறையினர் வந்து அந்த நேரத்தில் கமலஹாசன் அவர்களை துரத்துவாங்க. அந்த ஊரில் இருக்கக்கூடிய மக்கள் வந்து அதையெல்லாம் அந்த ஊரில் மிகப்பெரிய புகழ்பெற்ற ஒரு ஒரு பிஸ்னஸ் மேனை தான் இவர் வந்து கொலை செய்வார். அதாவது ஊழலில் மெலிந்து பயங்கரமாக ஊழல் செய்யக்கூடிய ஒரு ஊழல்வாதியை வந்து கொலை செய்யும் போது அதுக்காக பயன்படுத்தக்கூடிய வர்மக்கலை தான் அந்த குதிரை எப்படி நிற்காமல் ஓடிக்கொண்டு இருக்குமோ அந்த குதிரை வர்மக்கலை. அந்த வர்மக்கலை அவர் பயன்படுத்தணும் உடனே அந்த வில்லன் என்ன பண்ணுவான், ஓடிக்கொண்டே இருப்பான். ஓடி 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 வாயில் மூக்கில் நாக்கிலெல்லாம் ரத்தம் தள்ளி நேரடியாக மேம்பாலத்துலேருந்து கீழே வந்து செத்துருவான். இதில் ஒரு கேள்வி ஒன்று கேட்க தோணுது. இயக்குனர் சங்கர் அவர்களுக்கு ஒரு புரிதல் இருக்கா இல்லையான்னு தெரியல. இந்த வர்மக்கலையாக வச்சுருக்கீங்க, குதிரை மாதிரி ஓடி 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 வில்லன் சாவற மாதிரி வச்சுருக்கீங்க, எல்லாமே ஓகே. அதை பார்க்கறதுக்கு ஒரு ஜனங்க இருக்கிறாங்க, என்ன பண்ணுறது, வேறு வழி கிடையாது, பார்த்து தான் ஆகணுன்ற வகையில் வந்து படத்தை பார்க்குறோம். அப்படி பார்க்கும்போது ஒரு வில்லன் வந்து ஓடிக்கொண்டே இருக்கிறான். அவருக்கு பின்னாடி அவருடைய எஸ்கார்டுக்கு வந்து காரில் துரத்துறாங்க. ஓடிக்கொண்டு இருக்கிறவரை காரில் போய் பிடிக்க முடியாத சூழ்நிலையா, இல்லை அவருடைய அந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய அந்த காவல்துறையினர் ஒரு பக்கம் துரத்துறாங்க. அவங்களும் வந்து நல்லா பெரிய பெரிய காரில் துரத்துறாங்க. அப்படி அந்த காரில் துரத்தும் போது ஓடிக்கொண்டு இருக்கிறவரை போய் பிடிச்சி நிறுத்த முடியாத சூழ்நிலையா, அப்படியும் மீறி அவர் ஓடி போய் வாயில் மூக்கில் நாக்கில் கண்ணில் எல்லாத்துலையும் ரத்தம் கக்கி அவர் வந்து வாந்தி எடுத்து மேம்பாலத்துலேருந்து விழுந்து அவரை சாவுறது. என்னங்க இதெல்லாம் என்ன வர்மக்கலையை கேவலப்படுத்துகிற மாதிரி ஒரு காட்சி அமைச்சிருக்காருன்னு தான் சொல்லணும். அதே நேரத்தில் இந்த படத்தில் நடிச்சிருக்கக்கூடிய நெடுமுடி வேணு நம்ம பார்த்துருப்போம். அவர் பயங்கரமான ஒரு வில்லன். இந்தியன் பாகம் ஒன்றில் பயங்கரமான வில்லன். அவர் வரக்கூடிய காட்சிகள் ஒவ்வொன்றும் அப்படி செதுக்கி இருப்பார் சங்கர்னு சொல்லலாம். ஆனால் இதில் வந்து தேவையில்லாமல் பாபி சிம்காவை உள்ளே கொண்டு வந்து நெடுமுடி வேணுக்கு பையனாக பாபி சிம்காவை அவர்களை போட்டு இவர் வந்து ஒரு சிபிஐ ஆஃபீஸராக போட்டு இவர் வந்து ஒரு புலனாய்வு ஆஃபீஸராக போட்டு இந்த இந்தியனை வந்து தேடுறாங்க. அப்படி தேடும் போது ஸ்காட்லாண்டு போலீஸுக்கு நிகரான போலீஸு தமிழ்நாட்டு போலீஸ்ன்னு சொல்கிறாங்க. அப்படி இருக்கும்போது தமிழ்நாட்டு போலீஸாக ஒரு ஜிபி கேரக்டரில் நடிக்கக்கூடிய இந்த பாபி சிம்ஹா காமெடி செஞ்சு தமிழ்நாடு காவல்துறை கேவலப்படுத்தியிருக்காருன்னு தான் பார்க்கணும் நம்ம. ஏன்னா புலனாய்வில் அவ்வளோ திறமை வாய்ந்தவர்கள் தமிழ்நாடு காவல்துறையினர். இதில் இவர் இந்த படத்தை பார்க்கும்போது உங்களுக்கே புரியும். இவர் போயிட்டு ஒவ்வொரு அந்த கமலஹாசன் அவர்களை தேடி போகிறதும், கமலஹாசன் வந்து ஒரு ஸ்கர்ட்டிங் பைக் மாதிரி ஒன்று இருக்கு, அதில் மூலிமா அவர் வந்து போயிட்டுருப்பார். அதை வந்து இவர் ஜீப்பில் துரத்துவார். மெட்ரோ ட்ரெயின் மூலிமா வந்து கமலஹாசன் எஸ்கேப் ஆவார். திருப்பி வந்து இவர் பின்னாடியே ஜீப்பில் துரத்திட்டு போவார். கடைசி வரைக்கும் கமலஹாசன் அவர்களை பிடிக்கவே முடியாது, அப்படியே தப்பிச்சு போயிடுவார். ஏன் அந்த மாதிரி ஒரு காட்சி அமைச்சிருக்காங்க. இந்த மாதிரி எங்கன்னா ஒரு தமிழ்நாடு போலீஸ் இருக்கா, அதெல்லாம் பார்த்துருக்கீங்களா? நீங்கள் சிபிஐயில் இந்த மாதிரி ஆள் இருக்காங்களா?
எப்படி உங்களுக்கு இந்த மாதிரியான விஷயம் என்ன போதையில் கீதையில கதையை எழுதிட்டீங்களா சங்கர் அவர்களே? இயக்குனர் சங்கர் அவர்கள் இந்த படத்தை வந்து இயக்குனாரா இல்லை அவருடைய அசிஸ்டன்ட் இந்த படத்தை இயக்குனாங்களா தெரியல. ரொம்ப படத்தை பார்க்கறதுக்கே வந்து ஆரம்பத்துலேருந்து கடைசி வரைக்கும் ஒரே சிரிப்பாக சிரிச்சுது. அந்த திரையரங்கம் முழுக்க என்ன இப்படி பண்ணிட்டாரு சங்கர், என்ன இப்படி பண்ணிட்டாரு சங்கர்ன்ற மாதிரி கேவலப்படுத்தக்கூடிய அளவில் தான் இருந்தது. அதாவது லைக்கா ப்ரொடக்ஷனுடைய காசை கரியாக்கிட்டாருன்னு தான் சொல்லணும் சங்கர் அவர்களை. பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அவர் படத்தை பார்த்துட்டு போனார், இல்லை எடிட்டிங்கில் படத்தை பார்த்தாரா என்ன ஒன்றும் புரியல. அதே நேரத்தில் நடிகை பிரியா பவானி சங்கர் வந்து இந்த படத்தில் அந்த தாத்தா வராரு, அந்த பாட்டில் வந்து ஒரு பாடல் வந்து டான்ஸ் ஆடிருப்பாங்க. அந்த பாட்டில் அவங்க டான்ஸ் ஆடுறத பார்த்தீங்கன்னா சாணி மதிக்கிற மாதிரி ஒரு பெரிய அளவில் அவங்களுக்கு அந்த டான்ஸ் வரலன்னு தான் சொல்லணும். அப்படி வராத டான்ஸை அவங்களுக்கு வேறு மாதிரி மாற்றி கொடுத்துருக்கலாம்ல. அதை கொடுக்காம அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, அவங்களுக்கு வராததே ஆட வச்சு அவங்க தத்தளிச்சிட்டு இருக்க மாதிரி காட்டியிருக்காங்க இந்த பாட்டில். அந்த பாட்டை பார்க்கும்போது உங்களுக்கு எல்லாம் நல்லாவே தெரியும், அது தெளிவாக தெரிய வரும் அந்த பாட்டை பார்க்கும்போது. அதே நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சித்தார்த் அவர்களை குறித்து பேசும்போது இந்தியன் வந்து கம்பேக் இந்தியன் ஒரு ஹேஷ்டாக் வந்து பயங்கரமாக ட்ரெண்ட் பண்ணுவார். இந்த கம்பேக் இந்தியன்லாம் பார்க்கும்போது நம்ம கம்பேக் மோடிலாம் பார்த்துருவோம். அந்த ஹேஷ்டாக்லாம் அதானே ஞாபகம் வரும் நமக்கு. அதே இதில் பார்த்தீங்கன்னா ஹேஷ்டாகில் கம்பேக் இந்தியன் சொன்னோன்னா இந்தியன் தாத்தாவை இவரே வர வைப்பார். இவரே வர வச்சுட்டு கடைசியாக இவரே வந்து ஒரு பழியை போட்டுவார் இந்தியன் தாத்தா மேலே. ஏன்னா அது உண்டான இந்த ஒரு முழு கதையெல்லாம் சொல்ல முடியாத அளவுக்கு ஒவ்வொரு நீங்கள் அதை பார்க்கும்போது தெரியும் எதுக்கு வந்து இந்தியன் தாத்தாவை வர வச்சாரு, எதுக்கு அவர் மேலே ஒரு பழியை போட்டார், எதுக்கு இது மூன்றாமாக எடுக்கிறாங்கன்னு தெரியாது. அப்படியே எந்த ஒரு ஃபினிஷிங்கும் இல்லாமல் இந்த வந்து ஒரு 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 கருத்து முரண்பாடு பயங்கரமாக இருக்குது இந்த திரைப்படத்தில் நம்ம பார்க்கும்போது. எதுக்கு வந்து வர வைக்கிறாங்க, எதுக்கு போகிறாங்க, கம்பேக் இந்தியன் அப்படின்னு போடுறாங்க, அதுக்கப்புறம் கோபேக் இந்தியன் போடுறாங்க, ஒரு ஹேஷ்டாக் ட்ரெண்ட் பண்ணுறாங்க. அதுக்கு அப்புறமா வந்து வில்லனுடைய கதாபாத்திரம் பயங்கரமாக எழும்பி ஏதாவது இந்தியனை கொலை பண்ணுவாங்களா, இல்லை இந்தியன் ஏதாவது பெரிய அளவில் ஊழலை ஒழிச்சு இந்த மக்களை இந்த நாட்டையை காப்பாற்றிடுவாரா அப்படிலாம் நம்ம பார்க்கும்போது அதெல்லாம் வந்து நமக்கு பெரிய ஏமாற்றமாகவே இந்த திரைப்படத்தில் இருக்குன்னு தான் சொல்லணும். இப்படி பார்க்கும்போது இந்த படத்தில் நடித்த நடிகர்களும் வந்து பயங்கரமாக சொதப்பி இருக்காங்கன்னு தான் சொல்லணும். அதே நேரத்தில் ரகுல் பிரீத் சிங் அவங்க வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய கதாபாத்திரத்தை ரொம்ப சிறப்பாக பண்ணியிருக்காங்க. அவங்களுடைய வர காட்சிகள் எல்லாமே அவங்க தெளிவாக ஒரு இந்தி நடிகை மாதிரியே இல்லாமல் தமிழ் நடிகை அந்த உச்சரிப்பில் கூட வந்து ஒரு மாற்றங்களும் இல்லாமல் சரியாக பண்ணியிருக்காங்கன்னு சொல்லணும். ஏன்னா தமிழ் நடிகை வந்து இப்படி இவர்களே கேவலப்படுத்தியிருக்காங்க. அந்த டான்ஸ் அவங்களுக்கு ஆட வரலன்னா அது வேறு மாதிரி மாற்றிருக்கலாம். அதை வந்து இவங்க வந்து வேறு மாதிரி மாற்றாமல் அவங்கள வந்து ஒரு தத்தளிக்கிற மாதிரி விட்டதுனால அந்த தமிழ் நடிகை வந்து அந்த மாதிரி அந்த இடத்துல தெரிஞ்சுது. நான் ரெண்டு பேரும் ஒப்பிட்டு பேசலை. நம்ம ஏன் பேசலைன்னு பார்த்தீங்கன்னா இதில் பிரியா பவானி சங்கர் அவர்களுடைய கதாபாத்திரங்களை பொறுத்த வரைக்கும் அவங்க சிறப்பாக பண்ணியிருக்காங்க. அந்த கதாபாத்திரத்தில் அவங்களுக்கு என்னெல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கோ அதெல்லாம் தான் அவங்க ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க, சிறப்பாக பண்ணியிருக்காங்க. சமுத்திரக்கனியை குறித்து இதில் பேச போனால் சமுத்திரக்கனி மிகப்பெரிய ஒரு நல்லவராக காட்டுவாங்க, கடைசியாக ஒரு மிகப்பெரிய ஒரு போர்ச்சேரியாக காட்டுவாங்க. அவர் தான் வந்து பெரிய டேர்னிங் பாயிண்டாகவே இந்த திரைப்படத்தில் இருப்பார். அப்படி இருக்கும்போதே கடைசியாக இப்போ நான் பேசுனதெல்லாம் பார்த்தபோது உங்களுக்கே ஒரு பெரிய குழப்பமும் ஒரு புரிதலும் இருந்தே இருக்காது. அந்த மாதிரி தான் இந்த திரைப்படமும் இருக்குது. தயவு செய்து யாருமே போயிட்டு இந்த படத்தை பார்த்து காசை வேஸ்ட் பண்ணிடாதீங்க. இந்த படத்தினால உங்களுக்கு வந்து எந்த ஒரு புரிதலாக இருக்காது. இந்தியன் வந்து பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தியில்லை. இந்தியன் வந்து எந்த ஒரு ஊழலையும் அழிச்சிடலை, கலைச்சிடவும் இல்லை. இந்தியன் வந்து இந்தியனாகவே இல்லை என்று தான் இந்த திரைப்படத்து மூலம் நம்ம சொல்ல வரோம். நன்றி.